Dear students, welcome back to NEET Lab Physics. லாஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து சில சம்ஸ் பார்த்தோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இதேமாதிரி போடக்கூடிய நியூ வீடியோஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு போடக்கூடிய என்ன சம்ஸ் எல்லாமே வந்துகிட்ருக்கும். நீங்கள் நீட்டுக்கு அழகாக படித்து என்ன செய்யலாம், மார்க் வாங்கிக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த சம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா EMJG denote energy, mass, angular momentum and gravitational constant respectively அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து கொடுத்துருக்கான். ரைட்டு. அப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா the dimension of EJ square divided by m power 5 g square are same as of angle, length, mass, டைம்னு கொடுத்துருக்கான். என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அவள் எல்லாத்துக்கும் நம்ம டைமென்ஷன் எழுதி என்னச்சுன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஈனா எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ ஈனா என்ன, நமக்கு வந்து எனர்ஜிக்கு உங்களுக்கு டைமென்ஷனில் பார்க்க ஒர்க்குக்கு தான் பார்க்கணும். ஏன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் எனர்ஜி ஒர்க்கு சேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒர்க்குனா என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். படிச்சிருப்பீங்க ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் எம்எல்டி மைனஸ் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போட்டாச்சா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எல்லுன்னு போடப்போம். அப்போ எனர்ஜிக்கு என்ன ஒரு வந்து பார்த்திங்கன்னா எம்எல் ஸ்கொயர். அப்போ என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா T⁻−2 அப்படின்னு வரும். சரியா? அதாவது டைமண்ட் ஃபார்மில் எது கேட்டாலுமே நீங்கள் பயப்பட வேண்டாம், மாறி மாறி அதான் உங்களுக்கு சொல்லுவேன். பார்க்காதவங்க புதுசாக பார்க்கவங்களுக்கு தெரியணுன்னு சொல்லுவேன். அதாவது நீ வந்து 5 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சா போதும். என்னது, மாசுக்கு எம், லெந்துக்கு எல், டயத்துக்கு டி, வெலாசிட்டிக்கு நமக்கு என்ன ஒரு LT-1, ஆக்சலரேஷன் LT-2. இந்த 5 ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், ஃபோர்ஸுக்கு இதை வச்சு தான் போடுவேன். ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், F=ma தெரியுமா? பாருங்கள், எம்முக்கு வந்து என்னது எம்மு போட்டாச்சா. இது ஆக்சலரேஷனுக்குள்ளது, அவ்வளோதானே. போட்டால் LT-. இந்த மாதிரி என்ன செய்யலாம், டக்கு நம்ம என்ன செய்யலாம் போடலாம். ஈஸியாக படித்தா ஃபார்முலாக்களை வச்சு டைமென்ஷன் போடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ எனர்ஜிக்கு வந்து உனக்கு என்ன வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து mL², அப்போ T⁻−2 வந்து அதை நம்ம போட்டுக்கணும். ரெண்டாவது ஜே அப்படிங்க எம்முங்க என்ன கொடுத்துருக்கான், வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, ஈங்கிறது எனர்ஜி, எம் அப்படிங்கிற மாஸுக்கு வந்து கேபிட்டல் எம். அப்போ அந்த டைமென்ஷன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ஆங்குலர் மொமெண்டம். இப்போ ஆங்குலர் மொமெண்டத்துக்கு டைமென்ஷன் போடணும் இல்லையா, போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு நினச்சி நம்ம வந்து பார்க்கணும். அதாவது லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருவோம். லீனியர் மொமெண்ட்னா B=mv. அதாவது லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சுன்னா வரக்கூடியது லீனியர் மொமெண்டம். இப்போ ஒரு மாஸ் இருக்குது, இதோட வெலாசிட்டி v, ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சுன்னா P=mv. இதை லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கும்போது என்ன சர்க்குலர் பாத்தில் போகும்போது, சரியா, சர்க்குலர் பாத் போகும்போது நினச்சோம் வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம நினச்சோம் நம்ம சொல்லுவோம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, சர்க்குலர் மொமெண்ட் போகும்போது அதே ஆப்ஜெக்ட் தான் போகுது, பட் சர்க்குலர் பாத்தில் என்ன செய்யும் நமக்கு வந்து இதில் வந்து போகுது. அப்போ இது வந்து மாஸ் எம்னு வச்சோம்னா அதே வெலாசிட்டி வின்னு இருக்கும். அப்போ அங்கே ரேடியஸ் 1 வரும். அப்போ நீங்கள் ஆங்குலர் மொமெண்ட் எப்படிங்க வச்சுக்கலாம், L=mvr அப்படிங்க வச்சுக்கலாம். எல்லுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சமயம் ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜே எது கொடுத்தாலும் போட்டுக்கலாம், J=mvr. அப்போ இதுக்கு ஈஸியாக டைமென்ஷன் ஃபார்முலா எழுதலாம். இப்போ தமிழ் மீடியம் பையங்களும் என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெறணும் அப்படிங்கிறது தமிழில் நான் சொல்லுவேன். என்ன கொடுத்தோன்னா EMJ அண்ட் G வந்து எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். அது தமிழ் மீடியம் கவனிச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கிலீஷ் மீடியம் தமிழில் தெரிய வச்சு ஒன்றும் தப்பு கிடையாது. எனர்ஜி அப்படிங்க நம்ம நினச்சோம், எனர்ஜி அப்படிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிறது தமிழில் வந்து ஆற்றல் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆற்றல், எனர்ஜி. இப்போ வேலை ஆற்றல் சமன்பாடு படிச்சுப்போம். வேலைக்குள்ளே என்ன செய்ய நம்ம வந்து போட்டோம்னா அதே ஃபார்ம்லாம் கொடுத்துங்க. வேலை தான் இடப்பெயர்ச்சி இந்த ஃபோர்ஸ் இந்த விசைன்று இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே போட்டு நம்ம என்ன செய்யணும், எனர்ஜிக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சரி, எனர்ஜினா என்னது, ஆற்றல் அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம் தமிழில். அதே மாதிரி மாஸ் அப்படின்னா நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்னால் நிறை அப்படின்னு சொல்லுவோம். மாஸ் வந்து நிறை. இப்போ மாஸ் நிறை அப்படிங்கும்போது அதுக்கு வந்து எம், அதுக்கு டைமென்ஷன் நமக்கு எம் அப்படிங்கிறது தெரியும். இங்கே நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் தான் தமிழில் என்ன சொல்லுவோம் பாரு, ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம். இப்போ லீனியர் மொமெண்டம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், மொமெண்டம் அப்படின்னா உந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லீனியர் ஒன்று நேர்கோட்டு உந்தம்னு சொல்லுவோம். ஆங்கிலம் ஒன்றுனா கோண உந்தம்னு சொல்லுவாங்க. என்ன தமிழில் எழுதினா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லா இது வந்து யூஸ் ஆகும். கோண உந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோண உந்தம். அது என்ன கோண உந்தம்னா, வட்டப்பாதையில் வந்து எந்த பொருளும் போகும்போது நமக்கு அது கோண உந்தம், ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுமா, அதனால் கோணம்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஆங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோஷனில் 2, லீனியர் மோஷன், சர்க்கிள் மோஷன். தமிழில் சொல்லணும்னா இயக்கத்தில் 2, நேர்கோட்டு இயக்கம், வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் பூமி சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரான்கள் வந்து சுற்று எல்லாம் சொல்லுவோம். மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இன்சைடு த ஆட்டம். அப்புறம் பிளானட்டரி மோஷன். இது எல்லாமே என்ன செய்யும், நமக்கு சர்க்குலர் மோஷன் வரும். அதில் வரக்கூடிய ஒன்று தான் இந்த ஆங்குலர் மொமெண்டம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழில் கோண உந்தம். அப்போ கோணம் வந்து என்ன செய்வோம், என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் போதா மாசியம், அது குறிப்பிட்ட திசை வேகத்தில் போகும். மாசுங்க நிறைன்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன திசை வேகம் நம்ம வந்து சொல்லுவோம். அது ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், ஆரம் அப்படின்னு தமிழில் இதில் படிச்சிருப்பீங்க மேத்ஸில். ஆரம், அந்த ஆரத்தில் இப்போ தானே சுற்ற முடியும் வட்டப்பாதையில்.
அப்போ அதுக்கு ஃபார்முலா ஜேசி எம்விஆர். அப்போ சொன்ன மாதிரி மாசுக்கு நிறைக்கு வந்து எம், திசைவேகத்துக்கு என்னச்சோம் இங்கே போட்ட மத்தியில் அவங்களுக்கு என்ன சொன்ன இந்த அஞ்சனை நீங்கள் படித்தா போதும். எம்முங்கிறது மாசுக்குள்ளது தமிழில் நிறை, எல்லுங்கிறது நமக்கு வந்து லெந்து தமிழில் வந்து நீளம். அப்புறம் இதில் வந்து டீங்கிறது டைம் இங்கிலீஷில் சொல்லுவோம், காலத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே தமிழில் வந்து காலம்னு சொல்லுவோம். எல்டி மைனஸ் ஒன்று தான் திசை வேகத்துக்கு, வெலாசிட்டின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழில் திசை வேகம். எல்டி மைனஸ் டூ வந்து என்னது நமக்கு வந்து தமிழில் வந்து என்ன நம்ம வந்து முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஆக்சலரேஷன். என்ன ரைட், அதுதான் தமிழில் நீங்கள் படிச்சிக்கலாம், தமிழில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்தீங்கன்னா தமிழில் மாற்ற பெரிய கஷ்டம் கிடையாது. இஎம்ஜே அண்ட் ஜே வந்து எதை குறிக்கி, ஆற்றல், நிறை, அப்புறம் வந்து கோண உந்தம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா நமக்கு என்னது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவி ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது டைமென்ஷன் அது இஜே ஸ்கொயர்னால் எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். தமிழில் சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து கோணம், ரெண்டாவது லெந்துன நீளம், மூணாவது மாசுன நிறை, நாலாவது டைம்னா காலம். அவ்வளோ தமிழ்லேயே உங்களுக்கு சொல்லியாச்சு. கொஸ்டினை தமிழில் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டா, ரைட் பாரு. அப்போ நெக்ஸ்ட் வந்து பாரு. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் வந்து மாசுக்கு வந்து எம்னு போட்டாச்சு. வெலாசிட்டி திசைவேகத்துக்கு வந்து எல்டி மைனஸ் உங்களுக்கு சொன்னேன். ஆறுங்கிறது என்னது ஆரம், ஆரத்துக்கு எல்னா, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், டைமென்ஷன் ஃபார்முலா பொறுத்த மட்டும் எதுக்கெல்லாம் யூனிட் வந்து மீட்டர்னு வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வரும், உனக்கு வந்து எல்லுன்னு தான் வரும். ஏன்னா மீட்டர்னால் எதுக்குள்ள யூனிட்டு, லெந்துக்குள்ளது, அதாவது நீளத்துடைய அலகு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மீட்டர் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். அப்போ மீட்டருங்கும் போதே நம்ம என்ன செய்வோம், இது வந்து இப்போ டைமென்ஷன் என்ன வருது, நீளத்தின் அலகு, நீளத்துக்கு இப்போ நம்ம என்ன செய்வோம் பரிணாம வாய்ப்பாடு என்ன சொல்லுவோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ அது எல்லுன்னு நம்ம வச்சு எதுக்கெல்லாம் யூனிட் எம்னு வருதோ அதுக்கெல்லாம் டைமென்ஷன். சரியா, பரிணாம வாய்ப்பாடு வந்து என்ன செய்யும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல் அப்படின்னு வச்சுக்கணும். சரியா, அப்போ என்ன வந்தாச்சு இதில் வந்து இங்கே வச்சிங்க அப்படின்னா இதில் வந்து எம்எல் ஸ்கொயர் T⁻−1. இதுதான் எதுக்குள்ளது, எல்லுக்குள்ளது. எல்லுனா என்னது, ஆங்குலர் மொமெண்டம் இங்கிலீஷில், தமிழில் வந்து கோண உந்தம். ரைட். அப்போ ரெண்டு இடத்துல நம்ம போட்டோம் இல்லையா. அடுத்தால வேறு எதுக்கு போடணும் அப்படின்னா எம், அது மாசு தெரிஞ்சதான் அப்போலே சொல்லியாச்சு, எம் பவர் பிரச்சனை இல்லை. ஜி தான் என்னது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவியீர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜி வந்து என்னது இங்கிலீஷில் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது ஒரு கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 6.67 10⁻⁻11 அப்படின்னு. இங்கே வேல்யூ கேட்குற, அதுக்கு போய் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். அதோட டைமென்ஷன் ஃபார்முலா. சரியா, அதையா என்ன நமக்கு பரிணாம சமன்பாடு என்ன அப்படின்னு, பரிமாண சமன்பாடு என்ன அப்படின்னு நம்ம நினச்சோன்னு பார்க்கணும். அது பரிமாண சமன்பாடு என்ன, டைமென்ஷன் தமிழில் பரிமாணம் சொல்லுவாங்க. அந்த சமன்பாட்டை நம்ம பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு தமிழில் பேர் வந்து இங்கிலீஷில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், தமிழில் வந்து புவி ஈர்ப்பு மாறிலி. புவி ஈர்ப்புன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிலி. இதில் வரும் நியூட்டனுடைய புவியீர்ப்பு சமன்பாடு, இதுக்கு ஈக்குவேஷன் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அவனுக்கு வந்து பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the force between two mass is directly proportional to product of mass and inversely proportional to square of distance. FC கூட எப்படி போடலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா G m1 m2/r² அப்படின்னு சொல்லுவோம். சரியா, தமிழில் சொன்னோம் அப்படின்னா இரண்டு பொருளுக்கு இடையே இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கும், அதனுடைய நிறையுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாகவும் தூரத்திற்கு இருமடிக்கு எனது நமக்கு வந்து எதிராகவும் இருக்கும்னு படிச்சிருப்போம், சின்ன கிளாஸில் படித்தது தான் 11லேயே வந்திருக்கும். அப்போ அதில் அந்த ஜி தான் புவியீர்ப்பு மாறிலி. இதுக்கு தான் நம்ம டைமென்ஷன் வந்து பார்க்க போகிறோம். எப்படி அப்படிங்க நம்ம என்ன செய்யறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். எப்படி பார்க்கலாம், அப்போ ஜிசி கூட இங்கே வந்து என்ன வரும், எஃப் இன்ட்டு நமக்கு வந்து r² என்ன வந்துடும் m1 m2 ரைட்டு. அப்போ ஃபோர்ஸுக்கு விசைக்கு என்ன சொன்னோம் MLT-2 அப்படின்னு சொன்னோம். டிஸ்டன்ஸுக்கு வந்து L², மேலே அப்படி போட்டுறோம். என்ன போட்டாச்சா, எப்படி வருதுன்னு பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். MLT போட்டு கீழே நிறை மாசுக்கு வந்து எம், இன்னொரு மாசுக்கு எம், அதாவது மாசு m1 m2 எல்லாத்துக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம் தான் போடணும். என்ன சொல்லக்கூடாது, m1 m2ன்னு போடக்கூடாது. டைமென்ஷன் ஃபார்முலா பொறுத்த மட்டும் எத்தனை மாசு இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது என்ன எம்னு தான் வரும். அப்போ எம்எம் கட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல டைமென்ஷன் ஃபார்முலாக்கு என்ன வருது, பரிமாண சமன்பாடு வந்து எம், இந்த மேலே வரும் -1 இருக்கும். இது வந்து L³ T⁻ என்ன வரும் நமக்கு வந்து -2 வந்துட்டா. இது எதுக்கு, ஜிக்கு கிடச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்களா பார்த்தீங்களா, என்ன கொடுத்துருக்காங்க EJ². இங்கே என்ன இருக்குது வந்து m⁴. அப்போ G⁻ என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இருக்குது, அப்படி சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஈக்கு நமக்கு என்ன வந்து mL² T⁻⁻. எனர்ஜிக்கு ஆற்றலுக்கு சொன்னாமா, ஆற்றல் இங்கே சொன்னோம்ல, அங்கே மொதல் சொல்லியிருப்போம் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஆற்றல் என்ன வந்துருக்கு, ஆற்றலுக்கு வந்து mL² T⁻⁻, அதை தான் போட்டிருக்கேன். ரைட்டா. நெக்ஸ்ட் என்னது பண்ணோம், ஆங்குலர் மொமெண்டம் ஜேக்கு வந்து mL² T⁻⁻1, அதை போடப்போம். என்ன வருது இங்கே பாருங்கள், ஆங்குலர் மொமெண்டத்துக்கு அப்படி தானே இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு அப்படியே போடணும், அதில் ஸ்கொயர் போடக்கூடாது. ஆனால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஸ்கொயர் போடணும். ஆனால் அதில் என்ன வருது கொடுத்துருக்காமல, அப்போ போடணும்ல, m வந்து L² T⁻⁻1 இருக்கா. அப்போ அந்த ஹோல் ஸ்கொயர் நமக்கு வந்து 2 அப்படின்னு வந்தது. டிவைடட் பை இங்கே என்ன வருது, அதே மாதிரி மாசுக்கு வந்து எம் தான். அப்போ m⁴ அப்படின்னு போடலாம். ஜி வந்து இப்போ தான் போட்டோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, புவியீர்ப்பு மாறிலி. எப்படி இருக்குது, m⁻⁻1 L³ T⁻ என்ன நமக்கு வந்து -2, அது போட்டோமா. ரைட், ஓகே பாருங்கள். அப்போ இதில் போட்டோம் அப்படின்னா என்ன இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன உனக்கு வந்து அந்த ஆன்சர்கள் ஈஸியாக வரும். m⁴ தனியாக வச்சுக்கணும், வச்சுட்டு
ஜிக்கு மட்டும் போட போகிறோம். ஜிக்கு என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா எம் பவர் -1, அப்புறம் எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல் கியூப், அப்போ எனக்கு இதில் வந்து டி பவர் வந்து -2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை ஷார்ட்கட் பண்ணால் நமக்கு என்ன செய்யல வந்து ஆன்சர் வந்துடும். எப்படி ஷார்ட்கட் பண்ணுறது வந்து அது ஸ்கொயர் வந்து பண்ணிக்கணும், பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது. இந்த இது வந்து எம் பார்த்தீங்களா, அப்போ என்ன இருக்குது இதில் வந்து எம் இருக்குது, இதில் வந்து என்ன வரும் எம் ஸ்கொயர் இருக்கா, அப்போ வந்து எம் ஸ்கொயர் பக்கத்தில் இல்லை எம் ஸ்கொயர் ஒவ்வொரு ஃபேக்டர் பக்கத்தில் எழுதும். அப்புறம் இங்கே வந்து இதுக்கு வந்து எல் ஸ்கொயர், இங்கே என்ன இருக்குது எல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்போ என்ன வந்து நமக்கு எல் பவர் 4 அப்படின்னது எப்படி எல் பவர் 4 ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள் டி பவர் -2, டி பவர் மைனஸ், இங்கே டி பவர் -1 த ஹோல் ஸ்கொயர்னா டி பவர் -2 மேலே உள்ள வேலை முடிஞ்சுதா. இப்போ இங்கே கீழே அது மாதிரி எம் பவர் 5 அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எம் பவர் நமக்கு வந்து 5 கரெக்டாக. அப்புறம் வேறு என்ன இருக்குது எம் பவர் -1 பக்கத்தில் எழுதுங்க. ஹோல் ஸ்கொயர் போடும்போது நமக்கு -2 அப்படின்னு வந்துடும், அப்படி தானே. ஹோல் ஸ்கொயர் போடும்போது -2 வந்துடும். அப்போ இங்கே ஸ்கொயர் போடும்போது எல் பவர் 6, இங்கே டி பவர் நமக்கு வந்து -4. இது இன்னொருக்காக சொல்லுது, நல்லா வந்து என்ன செய்ய நம்ம வந்து கவனிச்சுங்க. எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து எப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஒர்க்க சொல்லுது உங்களுக்கு புரியுதாப்பில். இதில் வந்து ஈங்கிறது எனர்ஜிக்கு நம்ம என்ன போட்டோம் எம்எல் மைனஸ் போட்டோமா, இது சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஆங்குலர் மொமெண்டத்துக்கு. அப்புறம் மாஸுக்கு எம் பவர் 5, அதுக்கப்புறம் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. அப்போ மல்டி பண்ணும்போது என்ன செய்யணும், அந்த இதில் எம் இருக்குது, அப்புறம் இதில் வந்து எம்மு, இங்கே ஒரு ஸ்கொயர், இங்கே எம் இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கா, அப்போ என்ன நமக்கு எம் ஸ்கொயர்னு வந்துடும். அப்புறம் இதில் வந்து எனக்கு எல் இருக்குது, ஸ்கொயருக்குனால எல் பவர் 4னு போட்டால் இங்கே ஏற்கனவே இருக்க ஒரு எல் ஸ்கொயர் எழுதியாச்சு ரைட்டா. அப்புறம் டி பவர் -2 இங்கே எழுதிக்கணும், எழுதியாச்சு. இங்கே டி பவர் -1 ஹோல் ஸ்கொயர், டி பவர் -2 போட்டாச்சு, அவ்வளோதான். இங்கே அது மாதிரி எம் பவர் 5 எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைங்க, அப்படியே போட்டாச்சு. இதில் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது எம் பவர் -1 என்ன -2 ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் இருக்குல்ல தான் போடுவோம், கவனிச்சு பாருங்கள். அப்போ எல் பவர் எல் பவர் 6, டி பவர் -4 எல்லாம் போட்டாச்சா, ரைட் ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ கட் பண்ணணும், நமக்கு என்னது தேவையான ஆன்சர் இருந்துச்சு நமக்கு வந்து கிடச்சிரும். அதை இப்போ நம்ம என்ன செய்வோம் இதில் வந்து பார்ப்போம் ரைட். இப்போ என்னது இதில் வந்து பார்த்தோன்னா மேலே இருக்க இதில் எனக்கு எம் ஸ்கொயர், அப்போ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் கியூப் அப்படின்னு வந்துடும். என்ன வந்துடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே இருக்கிறது இங்கே எழுதுதேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எம் கியூப். இதில் வந்து பார்த்தோன்னா எல் ஸ்கொயர் அண்ட் எல் பவர் 4, அப்போ எல் பவர் 6னு வந்துடும். அப்போ இங்கே என்ன இருக்குது டி பவர் -2, டி பவர் -2 இதெல்லாம் ஒரு கப்பல் பண்ணி போட்டால் என்ன வந்துடும், டி பவர் வந்து -4னு வரும், டிவைடர் பை போட்டு. அப்போ இங்கே எம் பவர் 5 -2 இருக்குது, அப்போ 5 - 2 3ன்னு வந்துடும். அப்போ எம் கியூப் எப்படி சரியா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல் பவர் 6, அப்புறம் இதில் வந்து டி பவர் நமக்கு வந்து -4. அப்போ இது எல்லாமே கட் ஆயிரும், டி பவர் 4 கேன்சல், எல் பவர் 6 கேன்சல், எம் கியூப் கேன்சல். அப்போ 1 அப்படின்னு வந்து என்ன பார்த்தீங்களா 1. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 1. ஆன்சர் 1 அப்படின்னா அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எதுக்கு இருக்காது, எதுக்கெல்லாம் யூனிட்லையோ அதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கனாலே ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து தெரியும். என்ன கொடுத்துருக்கு, ஆங்கிள் கொடுத்துருக்கு, அதுக்கப்புறம் என்ன லென்த்து கொடுத்துருக்கு, மாசு கொடுத்துருக்கு, டைம் கொடுத்துருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் மாசுக்கு வந்து எம் டைமென்ஷன் உண்டு, டயத்துக்கு டீன்னு உண்டு, லென்த்துக்கு எல் உண்டு. அப்போ எதுக்கு ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஆங்கிளுங்க நம்பர் தானே வரும், அப்போ அதுக்கு டைமென்ஷன் வந்து கிடையாது. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஆங்கிளுங்க தான் ஆன்சர். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதில் வந்து கிடச்சாச்சு. என்ன கிடச்சிருக்கு நமக்கு வந்து ஆங்கிள், அதுதான் ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன வந்துட்டு எத்தனாவது ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இது நம்ம வந்து ஆங்கிள் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஆன்சர். இதை போட்டால் ஈஸியாக சால்வ் ஆகிடும். இதே மாதிரி எது கொடுத்தாலும் இதே கான்செப்ட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டியதான் போட்டுக்க வேண்டியது. நம்ம ஈஸியான சில நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய பிரச்சனை வராது. இந்த கான்செப்டை மட்டும் கீ கான்செப்ட் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யும், இன்னொரு கொஸ்டின் நம்ம என்ன செய்யும் இதில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கு, டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா த ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர் பீட்டா வி ஸ்கொயர் வேர் எஃப் இஸ் த ஃபோர்ஸ், வி இஸ் வெலாசிட்டி அண்ட் டி இஸ் டைம் கொடுத்துருங்க. தமிழில் என்ன அப்படின்னா, அதாவது ஆல்ஃபா பை பீட்டாவுடைய பரிமாண சமன்பாடு என்ன இருக்குன்னா எஃப் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர் பீட்டா வி ஸ்கொயர். தமிழில் ஆல்ஃபா பீட்டா தான். எஃப் வந்து ஃபோர்ஸ்னால் விசைன்னு அர்த்தம், விங்கிறது வெலாசிட்டி திசை வேகம்னு சொல்லுவோம், டீங்கிறது டைம், அவ்வளோதான். தமிழில் வேறு ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினை தமிழில் படிக்கலாம் ஒன்றும் இல்லை, தமிழில் அப்படி சொல்லிக்கிறேன். என்ன இதுனா நம்ம டைம்னா காலம் அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளோ தமிழில் சரியா. வெலாசிட்டி அப்படிங்கிற திசை வேகம், வெலாசிட்டி நாங்கள் தமிழில் எழுதிடுவேன், தமிழ் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஃபோர்ஸ் அப்படிங்கிற விசை, ஃபோர்ஸுங்கிறது விசை. அப்போ கொஸ்டினை படித்தா அப்படி டைமென்ஷனாக பரிமாண வாய்ப்பாடு நம்ம வந்து சொல்லுவோம் சரியா. அப்போ ஆல்ஃபா பீட்டாவுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன இருக்குது, எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா டி ஸ்கொயர் பி பீட்டா கொடுத்துட்டு அதில் எஃப்ங்கிறது விசை, விங்கிறது திசை வேகம், டீங்கிறது காலம். அப்படின்னா என்ன செய்யும் நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இது டைமென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். எதோட டைமென்ஷன் கேட்டிருக்கோம், ஆல்ஃபா பை பீட்டாவுடைய டைமென்ஷன் வேறு ஒன்று, ஆல்ஃபா பை பீட்டாவுடைய பரிமாண வாய்ப்பாடு என்ன, தமிழில் சொன்னால் பரிமாண வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கொஸ்டின் தமிழில் புரிஞ்சுட்டா இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் சரியா. பரிமாண வாய்ப்பாடில் ரெண்டு பக்கம் என்னது நமக்கு வந்து
அந்த பரிமாண சமன்பாடு ஈக்குவலாக இருந்தால் அந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வந்து என்ன செய்யப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபலை யூஸ் பண்ணி. ரைட், அதுக்கு வந்து அப்போ என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்க நம்ம வந்து எழுதுவோம். என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை என்னது பீட்டா வி ஸ்கொயர் இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம படிச்சிருப்போம், சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட். தமிழில் சொன்னோம்னா ஒத்த என்ன நமக்கு வந்து பார்த்தோன்னா அளவைகளை தான் என்ன செய்ய முடியும், நம்ம கூட்டவும் முடியும் கழிக்கவும் முடியும். வேறுபட்ட அளவைகளை என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது கழிக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 5 மீட்டர், அதில் கொண்டு போய் நம்ம என்னது 2 செகண்ட், இதை எப்படி ஆட் பண்ணுவீங்க, எப்படி ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து வேறுபட்ட என்ன நமக்கு வந்து அளவைகள், இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது வந்து பார்த்து என்ன செய்யணும், 5 மீட்டர்னால் 5 மீட்டர் தான், 5 மீட்டர் 2 மீட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 5 மீட்டர் 2 மீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன அர்த்தம், இப்போ 5 2 ஆட் பண்ணி 7 மீட்டர்னு போட்டுன்னா 5 மீட்டர் தான், லென்த்து நீளத்துக்கு தான் வருது, 2 மீட்டர் அப்படிங்க மீட்டர் லென்த்துக்கு தான் வருது அப்படிங்க நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்னா இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் வேண்டிய அவசியங்கள் கிடையாது. என்ன அப்படின்னா இதில் என்ன யோசிக்கணும்னு சொல்லுவேன், இதில் ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கா, இதை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். அப்போ இதில் என்ன அர்த்தம், ஆல்ஃபாவுடைய பரிமாண வாய்ப்பாடும் சரியா, பரிமாண வாய்ப்பாடும் எனது டி ஸ்கொயருடைய பரிமாண வாய்ப்பாடும் 1. அதாவது இங்கிலீஷ் சொன்னால் இந்த டைமென்ஷன் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் டி ஸ்கொயர் சேம் அப்படி இருக்க போய் தான் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். அந்த பேசிக் கான்செப்ட் வச்சு தான் இன்றைக்கி கொண்டு வரணும் நீங்கள், புரியுதா. அப்போ அடுத்த பக்கம் போவாங்க. அப்போ அடுத்த பக்கம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கலாம். சரியா, அப்போ என்ன இருக்குது, அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி ஈக்குவல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர், அப்போ இந்த இடத்துல பீட்டா வி ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இதனுடைய பரிமாண வாய்ப்படி சமம் அப்படி தான், டைமென்ஷன் நமக்கு வந்து ஈக்குவலாக சேம் குவான்டிட்டி. ஏன்னா சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த அளவைகளை வந்து கூட்டலாம் அல்லது கழிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இது அப்போ வந்து சேம் குவான்டிட்டி ஒத்த அளவைகள்னு தெரிஞ்சுட்டு, அப்போ ஆல்ஃபாவுடைய ஒத்த அளவுகள் என்ன அர்த்தம், நீளம், இன்னொரு நீளம் இருக்குது, ஒரு பொருளுடைய நீளம் இருக்குது 10 மீட்டர், இன்னொரு பொருளுடைய நீளம் வந்து 8 மீட்டர் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 10 மீட்டர், அனதர் ஆப்ஜெக்ட் வந்து 8 மீட்டர்னால் ரெண்டு சேம் ஆப்ஜெக்ட் தானே. அப்போ ரெண்டுக்கும் மீட்டர் தான் யூனிட் வருது, பரிமாண வாய்ப்பாடு சேம்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபாவுக்கும் டி ஸ்கொயருக்கும் ஒரே பரிமாண வாய்ப்பாடு தான். அப்போ என்ன எழுதிக்கலாம், நம்ம வந்து டைமென்ஷன் ஆஃப் என்னது, நமக்கு டைமென்ஷன் ஆஃப் நமக்கு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னது டைமென்ஷன் ஆஃப் நமக்கு வந்து எப்படி போடலாம், டைமென்ஷன் ஆஃப் வந்து டி ஸ்கொயர், அவ்வளோதான். அப்போ என்ன, ஆல்ஃபாவுடைய பரிமாண வாய்ப்பாடும் டி ஸ்கொயருடைய பரிமாண வாய்ப்பாடு 1. எதனால 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரெண்டுமே வந்து ஒத்த அளவைகள், ஒரே அளவையில் மாறுபட்ட அளவை கிடையாது. என்ன அர்த்தம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, ஒத்த அளவைகளை கூட்டலாம் கழிக்கலாம், சேம் குவான்டிட்டி கேன் பி ஆடட் அண்ட் சப்ட்ராக்ட் அப்படி தானே. மில்லிமீட்டர் இருந்தால் மில்லிமீட்டர் நம்ம ஆட் பண்ண முடியும், சென்டிமீட்டர் வந்து ஆட் பண்ணி சொன்னால் ஒன்று நீ என்ன செய்யணும், மெஷர்மெண்ட் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, 2 மில்லிமீட்டர் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ரெண்டையுமே மீட்டருக்கு மாற்றணும். இல்லை அப்படின்னா ரெண்டாவது உள்ள என்ன செய்யணும், மில்லிலேருந்து சென்டிக்கு மாற்றி அப்போ 2 சென்டிமீட்டர் வந்து ஆட் பண்ணுவோம். இதுதான் ரூல்ஸு. அப்போ இது வந்து அதில் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான், மில்லிமீட்டர் சப்ட்ராக்ட் பண்ணுவோம், சென்டிமீட்டர்லாம். அப்போ ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துட்டான், ஒன்று மில்லிமீட்டர் கொடுத்துட்டான் அப்படிங்கிற மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாற்றி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ சேம் குவான்டிட்டி வந்துட்டு, அப்போ இவங்க தைரியமாக சப்ட்ராக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஈக்குவேஷனில். அப்போ அது வந்து சேம் குவான்டிட்டி, ஒத்த அளவைகள், சேம் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து ஒத்த நமக்கு வந்து நமக்கு வந்து அளவைகள். அப்போ ஒத்த அளவை அப்படிங்கும்போது அது பரிமாண வாய்ப்பாடு என்னது சேமாக தான் இருக்கும், சமமாக இருக்கும். சரியா, சேம் குவான்டிட்டினால நமக்கு டைமென்ஷன் வந்து ஈக்குவல். அப்போ டைமென்ஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டைமென்ஷன் டி ஸ்கொயர். அப்போ என்னடிலாம் உனக்கு ஆல்ஃபாவுக்கு டைமென்ஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு, டயத்துக்கு டி ஸ்கொயர் சொன்னால் முடிஞ்சுது. அப்போ ஒரு இது முடிஞ்சுது, எப்படி ஒரு இது முடிஞ்சுது, உடனே நீங்கள் என்ன செய்யலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக மற்ற கண்டுபிடிச்சிடலாம், பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இல்லை. அப்போ எஃப்சி ஈக்குவல் என்ன வரும், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர் வந்துட்டா டிவைடட் பை பீட்டா வி ஸ்கொயர். அப்போ ரெண்டுக்குமே டைமென்ஷன் என்ன டி ஸ்கொயர் தான் பண்ணும். நம்ம ஆளுக்கு புத்திசாலித்தனம் என்ன போடுவாங்கன்னா, இதுக்கு ஒரு டி ஸ்கொயர் இதுக்கு டி ஸ்கொயர் 0ன்னு போட்டுப்பாங்க. அப்படி போடக்கூடாது, டைமென்ஷன் ஃபார்முலாவையும் சேமாக தான் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுவேன், ஒரு ஆப்ஜெக்டே லென்த்து வந்து 5 மீட்டர் இருக்குது, இன்னொரு ஆப்ஜெக்ட் லென்த்து வந்து 2 மீட்டர் இருக்குது. நம்ம என்ன செய்வோம், L1 மைனஸ் L2ன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம், இதில் வந்து L1 L2ன்னு கேட்கும்போது நம்ம எப்படி போடுவோம், உங்களுக்கு தெரிஞ்ச கதை, ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. வந்து என்ன செய்வோம்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 2 அப்படின்னு போட்டு என்ன செய்வோம், நமக்கு 3 அப்படி தானே போடுவோம், 5 மைனஸ் 2 அப்போ மீட்டர் தனியாக எப்படி போட்டு நம்ம 3 மீட்டர் நம்ம கொண்டு வருவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ஃபா மைனஸ் டி ஸ்கொயர்னா ஆல்ஃபாவுக்கு டி ஸ்கொயர், இதுக்கும் டி ஸ்கொயர்னா வெளியே வரும்போது டி ஸ்கொயர் மட்டும்தான் வரும். அப்போ என்ன போடக்கூடாது, இந்த மாதிரி டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு என்ன செய்ய போடக்கூடாது. என்ன செய்யணும், இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டி ஸ்கொயர் தான். எப்படி இங்கே போட்டோம், 5 மைனஸ் 2 ஒரே மீட்டர் போட்டோமா இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே ஆல்ஃபா டி வேல்யூ கொடுக்கல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. வேல்யூ பற்றி டைமென்ஷன் கவலைப்படாதீங்க. டைமென்ஷனில் என்னது, அந்த யூனிட்டுக்கு தான் டைமென்ஷன். டைமென்ஷன் என்ன அர்த்தம், ரேசிங் தானே நமக்கு வந்து பவர் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி.
அடிப்படை அளவைகளுடைய அடுக்குகளை உயர்த்தி எழுதுவது தான் நம்ம என்ன சொல்லுவோம் பரிணாம சமன்பாடுன்னு நம்ம படிச்சிருக்கோம் 11ல். புக்கை நல்லா படிச்சுன்னா தெரியும். அப்போ அந்த அடிப்படை அளவுகள் நம்ம ஏற்கனவே தெரியும். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி லென்த்து மாசு டைம், இப்போ வந்து கரண்ட்டு, அப்போ டெம்பரேச்சர், அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன சொல்லுவோம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் சொல்லுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு என்னது லைட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஒளியின் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தமிழில் என்ன சொன்னால் நீளம், நிறை, காலம், அப்புறம் மின்னோட்டம், வெப்பம், அப்புறம் ஒளியுடைய செறிவு, பொருளின் அளவு. இதுதான் அடிப்படை அளவு. இதனுடைய பவர் அடுக்குகள், அந்த பவர் சுருக்கில் ரைஸ் பண்ணிடுது தான் என்னது நமக்கு வந்து டைமென்ஷன் அவ்வளோதான். அப்போ d² மட்டும்தான் எதுக்கு வரும் மேலே வரும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்போ வந்து நம்ம என்னது ஆல்ஃபா மைனஸ் d² எப்படி பாடலாம், எஃப்சி ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் வந்து d² டிவைடட் பை பீட்டா v² வந்து வருதா. அப்போ இதுக்கு என்ன d² தான் போகணும், d² மைனஸ் d² போடக்கூடாதுன்னா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். விங்கிறது என்னது, விங்க வந்து வெலாசிட்டி திசை வேகம் தமிழில் சொல்லுவோம். அப்போ உங்கள் டைமென்ஷன் பேசிக்காக என்ன சொன்னோம் எம்எல்டி, அப்புறம் வந்து எல்டி மைனஸ் 1 எல்டி மைனஸ் 2 இந்த 5 ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டா போதும் எழுதலாம்னு சொல்லிடுவோம். அப்போ இதில் 4வது ஃபார்முலா வெலாசிட்டிக்கு வரும், திசை வேகத்துக்கு. 5வது வந்து ஆக்சலேஷன் முடுக்கத்துக்கு வரும். இங்கே முடுக்கம் வெலாசிட்டி தான் இருக்குது. அப்போ அதை நம்ம போட்டலாம். ஃபோர்ஸு விசைக்கு ஏற்கனவே சொன்னோம். விசைக்கு என்ன சொன்னோம் எம்எல்டி மைனஸ் 2 நம்ம சொல்லுவோம், அதை போட்டுக்கலாம். ஆல்ஃபா மைனஸ் d² மட்டும்தான். பீட்டாவுக்கு பீட்டா, விக்கு தான் இந்த இதில் பாக்கி இல்லை எல்டி மைனஸ் 1 இருக்கா. அப்போ அதை போடுங்க. அப்போ வந்து எல்டி மைனஸ் 1 இந்த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அப்படி போடும்போது என்ன கிடச்சிடும், பீட்டாவுக்கு கிடச்சிடும். அப்போ ஏற்கனவே ஆல்ஃபா கிடச்சிட்டு பீட்டாவுக்கு கிடச்சின்னா என்ன செய்யலாம், ஆல்ஃபா பீட்டா ஈஸியாக போட்டு என்ன சால்வ் பண்ணலாம். நடத்தும்போது ஸ்லோவாக உங்களுக்கு புரியும் நடத்துவேன், அது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போடும்போது ஒரு செகண்டில் போட்டுடலாம். நான் இந்த டயத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு என்ன செய்யலாம், எதாவது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். பீட்டாவை லெஃப்ட்டில் கொண்டு வந்துடும். அப்போ பீட்டா லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டோம்னா அங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல t² மட்டும் இருக்குது இல்லையா, ரைட்டு. அப்போ t² இது கீழே வந்துடும் ml(t²). அப்போ வரப்போ என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்திங்கன்னா ml(t மைனஸ் 2) அப்படி கொண்டு வரணும். ஏன்னா இது அப்படி டோட்டலாகவே கீழே வந்துடுது, சரியா, டிவிஷனுக்கு வந்துடுது. இங்கே ஏற்கனவே இங்கே ஸ்கொயர் இருக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணும்போது என்ன செய்யலாம், வந்து l² t² வந்து -2 அப்படின்னு போடலாம். இப்போ நமக்கு என்ன செய்யணும், இதில் வந்து கீழே பீட்டா சீக்கிரம் என்னெல்லாம் இருக்குது, மேலே t² அப்படியே வந்துடுது, அது அப்படியே எழுத வேண்டியதான். கீழே m இந்த ஒரு l இருக்குது, இந்த இருக்குது. அப்போ l³ வரும், வருமா இல்லையா, t⁻². இங்கே நமக்கு என்ன இருக்குது, t வந்து நமக்கு மைனஸ் வந்து, இங்கே ஒரு நமக்கு வந்து ஒரு -2 வந்து, சரியா. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் வந்து t⁻4 அப்படின்னு போட்டுக்கலாம். அது அப்படியே அடுத்த பக்கத்தில் போடுவோம். கரெக்டாக ml³ t⁻4 மேலே t² அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த பக்கத்தில் நம்ம வந்து எழுதுவோம். அப்போ என்ன வந்தாச்சு, பீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்படி நம்ம என்ன செய்யலாம் போடலாம். எப்படி போடலாம், இல்லை பீட்டா இஸ் ஈக்குவல் டு போடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் என்ன இருக்குது, மேலே வந்து பார்த்திங்கன்னா t² அப்படின்னு இருக்குது, d², சரியா, d². அப்புறம் வேறு என்ன செய்யணும், இந்த கீழே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா m நமக்கு வந்துட்டு m⁻⁻, அப்படி தானே இங்கே போட்டோம்ல. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து m இருக்குது, ரைட்டா. அப்போ m, அப்போ m என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா mன்னு போட்டலாம். இது வந்து நமக்கு வந்து l³ t⁻4, m என்னது l³ t⁻- நமக்கு என்னது 4, சரியா, ரைட். அதை வந்து நம்ம வந்து போடுறதுக்கு அப்படியே போடுவோம். அப்போ m, அப்புறம் என்ன ஆச்சு l³ சரியா, t⁻ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா -4 பீட்டாவுடைய வேல்யூ அப்படி நம்ம என்ன செய்ய போட வேண்டியதான் m. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா l³, அப்புறம் வேறு இருக்குது t⁻ வந்து நமக்கு வந்து இது வந்து -4. அப்போ மேலே வரும்போது என்ன வரும், பீட்டா சீக்கிரம் இதில் வந்து m அப்படி வச்சு m⁻−1 வந்துடும் இல்லையா. அப்போ இது வந்து l மேலே வரும்போது l⁻−3, இங்கே t⁻−4 மேலே வரும், ஏற்கனவே ஒரு t² இருக்குது. அப்போ ரெண்டும் சேர்ந்து t⁻6 அப்படின்னு ஆயிரும். அப்போ t⁻ நமக்கு வந்து 6. அப்போ பீட்டாவுடைய வேல்யூ நமக்கு தெரிஞ்சாச்சு. என்ன தெரிஞ்சிருக்கு, m⁻−1 l⁻−3 t⁻6, ரைட். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பை பீட்டா என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க. ஆல்ஃபாக்கு ஏற்கனவே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம் இல்லையா. அங்கே பாருங்கள் ஆல்ஃபாக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இந்த இடத்துல ஆல்ஃபாக்கு வேல்யூ ஸ்டார்டிங்லேயே பார்த்து வச்சிட்டோம், t² அதானே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஆல்ஃபாவுக்கு வந்து t². அப்போ அந்த வேல்யூ நம்ம நினச்சலாம், இதில் வந்து ஆல்ஃபாவுக்கு வந்து இந்த இடத்துல d² போட்டு, பீட்டாவுக்கு வந்து நினச்சலாம் m⁻−1. அப்போ வேறு என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தா l-3 t⁻6 இருக்குது. அப்போ என்ன ஆகுனா மேலே இது போகும்போது m வந்து ப்ளஸ் ஆயிரும், கீழேருந்து மேலே போகும்போது மைனஸ் படிச்சிருக்கோம்ல, டினாமினேட்டர்லேருந்து மேலே போகும் ப்ளஸ் ஆயிரும் m⁻1. அப்புறம் l வந்து க்யூப் -3 +3 ஆயிரும். டீயில் வந்து t⁻−6, இங்கே வந்து t+2 இருக்குது. அப்போ t⁻−4 அப்படின்னு வரும். அப்போ t⁻−4. இப்போ பீட்டாவுடைய வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு. ஆல்ஃபா பை பீட்டாவுடைய என்ன கிடச்சிருக்கு, m⁻1 l³ t⁻−4. அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். கொஸ்டினில் பார்க்கணும் இல்லையா, ஆப்ஷன் வந்து கொஸ்டினில் பாருங்கள் என்ன இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் mlt-, அது வரல, கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு என்னது, அது ml-2 t⁻, அது வரல. நமக்கு l³ வரணும். இப்போ பார்த்தோம்ல t⁻−4 வரணும் mன்ட்டு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, m⁻1 l³ t⁻−4, கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். இது கரெக்டாக இருக்கா. நமக்கு ஆப்ஷன் வந்து என்னது, தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வந்துட்டு.
ரைட்டாக இருக்கலாம். m⁴ L ³ T⁴ -3. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வந்து ஆப்ஷன் வந்து 3. ரைட்டு. மொத்தம் அடுத்த சமயத்தில் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நீங்கள் நல்ல மார்க் வாங்க, கண்டினியூஸாக என்ன செய்ய இந்த வீடியோ பார்த்து வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தா என்ன செய்யலாம், ஹை மார்க்ஸ் என்ன செய்யலாம், நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.